உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரிய சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்குகின்ற நாயன்மார்களுடைய வரலாறுகள், அவருடைய குரு பூஜையினுடைய நிகழ்வுகள் எல்லாம் கேட்க கேட்க நமக்கு சிவனுடைய திருவருளை கொட்டி கொடுக்கும். அப்படிப்பட்ட வரலாற்றிலே சமயப்புறவர்கள் நால்வரிலே சகமார்க்கம் என்ற ஒரு அற்புதமான நெறியிலே நின்று உலகிற்கெல்லாம் வழிகாட்டிய பெருமானார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆடி சுவாதியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருபூஜையும் வருகிறது. அவருடைய சக தோழராக இருந்த சேரமான் பெருமாள் நாயனாரின் குருபூஜையும் வருகிறது. இந்த உலகத்தில நாம் சிறந்து வாழ வேண்டும் என்றால் நம்முடைய உறவுகளும் நன்றாக இருக்க வேண்டும், உறவை விட நண்பர்கள் நன்றாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நட்பியல் என்று வள்ளுவர் மிக அழகாக சொல்லுவார். அதுபோல சுந்தரர் நட்புக்கென்றே இந்த உலகத்தில் நமக்கு வழிகாட்ட வந்தவர். எனவே அவருடைய சிறந்த நண்பர் பக்தர் சேரம நாட்டினுடைய மன்னர் சேரமான் பெருமாள் நாயனார். இரண்டு பேரும் சேர்ந்துதான் திருக்கயிலாயம் போகிறார்கள். எனவே அந்த சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதில் இரண்டு பேருக்கும் சிறந்த பங்கு உண்டு. இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் சகமார்க்கம் என்று சிவனுடைய தோழராக இருந்து கைலை மலையில் இருந்து ஆளாள சுந்தரராக ஆழ கால விஷத்தை கையில் கொண்டு வந்து கொடுத்ததால் அவருக்கு பேர் ஆளாள சுந்தரர் என்று பெயர். திருநாவலூரிலே சடையனார் இசைஞானியாருடைய திருமகனாக பிறந்து அரண்மனையிலே வளர்கிறார். ஏன்னா சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். அந்த அழகு அதிகமாக இருந்ததுனால தெருவில் விளையாடி கொண்டிருந்த போது நரசிம்ம முனைய அரையர் என்ற ஒரு குறுநில மன்னர் அரண்மனையிலே கொண்டு சுந்தரரை வளர்க்கின்றார். எனவே இந்த நால்வர்களை பார்த்தீர்கள் என்றால் இந்த ராஜ கம்பீரமாக கையில் மலரை ஏந்தி கொண்டு இருப்பார் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் திருநாவலூரிலே சடையனார் இசைஞானியாருடைய மகனாக பிறந்து இசைக்கு அவருடைய தாய் தான். ஏன்னா அவர் அதிகமாக 17 வகை பண்ணிலே பாடியிருக்கின்றார். 84 தலங்களுக்கு சென்று வழிபட்டிருக்கின்றார். அவர் மட்டுமே 26 தலங்களில் பாடியிருக்கின்றார். அவர் 38,000 பதிகங்கள் பாடியிருப்பதாக சொல்கிறார்கள். நமக்கு கிடைத்தது 101 பதிகங்கள். 1037 7ஆம் திருமுறையில வைத்திருக்கக்கூடிய அந்த திருப்பாட்டு என்று பெயர். ஏன்னா தேவாரம் என்பது அப்பர் பாடியதுதான். திரு கடைக்காப்பு என்பது ஞானசம்பந்தர் பாடியது. சுந்தரர் பாடியதுக்கு பேர் திருப்பாட்டு என்று பெயர். ஏன்னா எல்லாத்தையும் கலந்து இப்போ தேவாரம் என்று சொல்லி விடுகிறார்கள். எனவே தேவாரம் என்றால் அப்பர் பாடியதுதான். எனவே சுந்தரர் பாடிய 7ஆம் திருமுறைக்கு திருப்பாட்டு என்று பெயர். ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துருசுகள் அனைத்திற்கும் அந்த இறைவன் துணையாக இருக்கிறான் என்று சொல்லி விடுவார். அப்படிப்பட்ட சிவபெருமான் தடுத்தாட்கொள்கிறேன் என்று சொல்லி மேலேந்து வருகிறார். எனவே அவருடைய திருமணம் நடக்கின்ற பொழுது அந்த திருமணத்தை தடுக்கின்றார். அந்த ஒரு கிழ வடிவிலே வந்து வேதியர் வடிவிலே வந்து நீ எனக்கு அடிமை என்று தடுக்கின்றார். அந்த தடுத்த உடனே கோபப்பட்டு பித்தா என்று பாடுகின்றார். அதையே முதலடியாக வைத்து பாடு என்று சொன்னவுடனே பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளாய் எத்தாய் மனவாதை நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையில் அத்தா உனக்கு ஆளாய் நீ அல்லேன் எனலாமோ என்று அவருடைய முதல் பாடல் தொடங்கி நொடித்தான் மலையிலே கடைசியில அவர் பாடுகின்ற பாடல் வரை இறைவனை பாடி பாடி நிந்தாஸ்துதியிலும் பாடுகின்றார். மற்ற 3 பேரும் சமயக்குறவர்கள்ல இறைவனை தலைவனாக வைத்து தெய்வமாக வைத்துதான் பாடுவார்கள். ஆனால் இவர் தோழமை நெடியில இருக்கிறதால அதை வஞ்ச புகழ்ச்சியணி என்று சொல்லுகின்ற நிந்தாஸ்துதியிலும் பாடுவார். அவருடைய செல்வத்தை எல்லாம் கல்வர்கள் கொண்டு போன உடனே எத்துக்கு நீ இங்கு இருந்தாய், எதுக்கையா நீ இங்கு இருந்த, எதை பார்க்கறத விட உனக்கு என்னையா வேலைன்னு கேட்பார். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையில பலவிதமான அற்புதங்கள் நிகழ்கின்றன. அவர் கேட்ட பொழுதெல்லாம் சிவன் அவருக்கு என்னென்ன தேவையோ எவ்வொருவில் எவ்வொரு யார் ஒருவர் வேண்டுவார் அவ்வூர்வில் தோன்றி அருள் செய்வான் என்று பொன்மன்னன் தந்தாதியிலே அழகாக சேரமான் சொல்வார். அதுபோல சுந்தரர் எதை கேட்டாலும் சிவபெருமான் கொடுக்கின்றார். அந்த சுந்தரருக்கும் பறவையாருக்கும் திரு ஆரூரிலே திருமணம் நடக்கின்றது. அந்த ஆரூரிலே திருமணம் நடக்கின்ற பொழுது அந்த பறவையாருக்காக குண்டையூர்ல நெல் அப்படி குவிகிறது மலையென. அந்த குவிந்த அந்த நெல்லையெல்லாம் கொண்டு போவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி திருக்கோளிலி என்னும் ஊர்ல சிவகணங்களை கொண்டு எல்லாத்தையும் அந்த திருவாரூர்ல நிரப்ப செய்கின்றார். அதுபோல 12,000 பொற்காசுகள் கொடுக்கிறார் திருமுது குன்றம் என்ற விருத்தாஜலத்துல. அந்த 12,000 பொற்காசுகளையும் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆள் இல்லை என்று மணிமுத்தா நதியில் போட்டு
கமலாலய குலத்தில் எடுக்கின்றார். இப்படி இறைவன் அவர் கேட்டதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் தங்கத்திலே பிஸ்கோத்து தான் பார்த்திருக்கோம். ஆனா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவன் என்ன கொடுத்தார் தெரியுமா? அந்த செங்கல்லையே தங்கக்கல்லாக மாற்றி கொடுக்கிறார். இந்தா இவ்வளவு பெரிய தங்க கல் வைத்துக்கொள் என்று. அவர் எதையுமே தனக்காக செலவழிக்கவில்லை. சிவ தொண்டர்களுக்கு அன்னதானம் செய்வார். சிவத்தொண்டர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை கொடுப்பார். பறவையாருக்கு எது வேண்டுமோ அதை கொடுப்பார். அப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில ஆரூரிலே பறவையார் இருந்தார். திருவொற்றியூருக்கு வருகின்றார். சங்கிலியாரை கண்டவுடனே, ஏன்னா 2 பேரும் மேலிருந்து வந்தவர்கள், கமலினி அணிந்ததை என்று மேலிருந்து வந்தவர்கள். எனவேதான் இங்கு சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டவுடனே உன்னை பிரியேன் என்று சபதம் செய்து சங்கிலியாரை திருமணம் செய்து கொள்கின்றார். அந்த சபதம் செய்த அந்த சத்தியத்தை மீறியதால் அவருடைய 2 கண்களையும் இறைவன் எடுத்துக் கொள்கிறார். அழுக்கு மெய்கூடு உன் திருவடி அடைந்தேன், வழிக்கு வீடினும் திருப்பெயரெல்லாம் மற்றொன்று அறிவேன். என்ன அழகா சொல்ற, நான் வழிக்கு விழுந்தா கூட சிவா என்றுதான் சொல்வேன். நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று சொன்னேன். உன்னை நான் மறந்தாலும் என் நாக்கு நமச்சிவாயா என்று சொல்லிக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சிவனை என்னுடைய கண்களை எடுத்துக்கொண்டு விட்டாயே என்று சொல்லுகிறார். சிவபெருமான் ஊன்றுகோல் தருகின்றார். பிறகு இடக்கண்ணை காஞ்சிபுரத்தில் தருகின்றார், வழக்கண்ணை திருவாரூரிலே தருகின்றார். இப்படி பலவிதமான அற்புதங்களை செய்து இந்த உலகத்திலே சிவனுடைய அருளை நாமெல்லாம் பெற முடியும் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எனவே ஒவ்வொரு இடத்திலும் அவர் தன்னுடைய பாடலாலே இறைவனிடம் வேண்டி யார் யாருக்கு எது எது வேண்டுமோ அதை பெற்றுக் கொடுக்கிறார். திருப்புக்கொழியூர் என்று சொல்லுகின்ற அவிநாசி செல்கின்றார். முதலை உண்ட பாலகனை அங்கே மீட்கின்றார். அப்படிப்பட்ட அருமையான பல அற்புதங்கள் நிறைந்த வாழ்க்கையில சுந்தரமூர்த்தி நாயனார் வழிகாட்டுகின்றார். அவரும் சேரமான் பெருமாள் நாயனார் கொடுங்கோளூர் என்று சொல்லுகின்ற கேரளாவிலே பிறந்தவர். அவர் சேரர், எனவே மன்னர் பரம்பரையில் இருந்தவர். இந்த மன்னர் பரம்பரை இந்த சேரரோடு என்ன, சுந்தரரும் மன்னர் பரம்பரை பிறக்கவில்லை, அவர் ஆதி செய்வர் குருக்கள். இருந்தாலும் வளர்ந்தது என்னன்னா நரசிங்க முனை அரையரோட வளர்ந்தார் அரண்மனையில. எனவே ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி தான் அவரும் வளர்ந்தார். எனவே அவர் இங்க 2 பேருமே எல்லா கோயில்களுக்கும் சென்று பாடுகிறார்கள். அப்படி பாடுகின்ற பொழுது சிவனடியார்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாம் இவர்கள் சொல்லுகிறார்கள். சேர்மான் பெருமாள் நாயனாரும் மிகச்சிறந்த ஒரு இறையருள் பெற்ற பாடகர். களரிற்று அறிவார் என்று அவரை போற்றுவார்கள். களரிற்று அறிவார் என்றால் உலகத்திலே நமக்கெல்லாம் மனிதர்கள் பேசுகின்ற பாஷை தான் தெரியும். ஆனால் எறும்பு, ஈ போன்ற எல்லா உயிரினங்கள் கழறுகின்ற, சொல்லுகின்ற, பேசுகின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் பெற்றதனால இறைவன் அவருக்கு என்ன பேர் வச்சார்னா களரிற்று அறிவார் நாயனார், களற்றறிவார் நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார் என்று அருமையாக பேர் வைத்தார்கள். அந்த அருமையான சேரமான் பெருமாள் நாயனார் அவர் அரச மரபிலே பிறந்திருந்தாலும் அந்த சூரரோடு சேர்ந்து எல்லா ஆலயங்களிலும் சென்று வழிபடுகின்றார்கள். அந்த கைலாயத்துக்கு இறுதியில் போகின்ற பொழுது கூட 2 பேரும் சேர்ந்து போகின்றார்கள். இடையிலே சிவபெருமான் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கொடுக்கிறார். 11ஆம் திருமுறையில முதல் பாடலே அதான். இந்த சேரமான் பெருமாள் நாயனார் இவருடைய அவைக்கு பானபத்திரன் என்பவர் வருகிறார். உன்போல் என்பால் அன்பினன், எனவே மிகு பொருள் கொடுத்து அனுப்பவேங்கிறார். உன்னை போல என்னிடம் அன்பு கொண்டவன் இந்த பானபத்திரன், எனவே அவனுக்கு பொருள் கொடுத்து நீ அவனை ஆதரிப்பாயாக என்று சொல்கின்றார். ஒருவன் உழவு மண் எடுத்து போகிறான். அந்த உழவு மண் என்று வெண்மையா இருக்கும், உடம்பெல்லாம் மழை பெய்யுது, பார்த்தா வெள்ளையா இருக்கு. அவனை விழுந்து வணங்குகிறார் சேரமான் பெருமாள் நாயனார். அவன் சொல்றான், நான் செலவை போடுவதற்காக சுண்ணாம்பு எடுத்து போகிறேன். மழையில் அந்த சுண்ணாம்பு என் உடல் முழுவதும் இருக்கிறது. அந்த சுண்ணாம்பை கூட திருநீராக நினைத்து வழிபட்ட ஒரு அருளாளர் தான் சேரமான் பெருமாள் நாயனார். ஒவ்வொரு முறை அவர் பூஜையில இருக்கின்ற பொழுதும் சிவனுடைய பாத சிலம்பொலி அவர் காது கேட்குமா. ஒரு நாள் கேட்கவில்லை. ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் பூஜையிலே என்று சொல்லுகின்ற பொழுதுதான் சிவபெருமானை சொல்லுகின்றார். தில்லையிலே சுந்தரன் என்னை பாடுகிறான், 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தியாக அவன் பாடுகின்ற அந்த தேனார்ந்த தமிழை கேட்டு நான் நின்று விட்டேன் தாமதம் என்று சிவபெருமான் சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த அருமையான சேரமான் பெருமாள் நாயனார் சேரநாட்டிலே இருக்கின்ற பொழுது சுந்தரர் அங்கு சென்று திரு அஞ்சை களத்தில் இருந்துதான்
அங்க கைலாயத்துக்கு போகின்றார். மேலிருந்து மால், அயன் இவர்கள் எல்லாம், பிரம்மா போன்றவர்கள் எல்லாம் ஐராவத யானையை அனுப்புகிறார்கள். அந்த ஐராவத யானையிலே சுந்தரர் வான் வழியாக செல்கின்றார். எனவே யானையும் குதிரையும் பூமியில் தான் நடக்கும். ஆனால் தெய்வ அருள் பெற்றுவிட்டால் அது வானத்திலேயும் மிதக்கும். அப்படி வானத்திலே ஐராவதம் வெள்ளை யானையின் மேலே சுந்தரர் செல்லுகின்றார். அவன் நினைக்கின்றாரா, என்னுடைய நண்பர் சேரமான் பெருமானும் என்னோடு வந்தால் எவ்வளவு சிறப்பா இருக்கும். நினைத்த உடனே அவருக்கு அது காதில் விழுகிறது. அவரும் தன்னுடைய குதிரை மேல் ஏறி பஞ்சாட்சரத்தை ஓதியவுடனே பூமியில் நடந்து செல்ல வேண்டிய குதிரை வானில் பறக்கிறது. 2 பேரும் திருக்கைலாயம் செல்லுகின்றார்கள். அந்த திருக்கைலாயத்திலே சுந்தரர் வேகமாக உள்ளே நுழைந்து விடுகிறார். இவரால் நுழைய முடியவில்லை. எனவே திருக்கைலாய ஞான உலா, ஆதி உலா என்று பெயர். அதை பாடுகின்றார். அவர் பாடிய சேரமான் பெருமாள் பாடியது திருவாரூர் மும்மணிக்கோவை, பொன் வண்ணத்து அந்தாதி, திருக்கைலாய ஞான உலா. இதை பாடியவுடனே சிவபெருமான் சிவகணங்களின் தலைவராக அவரை நிமிர்த்துகிறார். இப்படி சுந்தரருடைய பாடல்களை எல்லாம் நாம் பாடினால், பித்தா பெரைசூடி பெருமானே அருளாளாய் போன்ற பாடல்கள், பொன்னார் மேனியனே புலித்தோலை அறக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல்மீடில் கொன்றை உடையவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே என்று பாடுகின்ற இந்த பாடல்களை எல்லாம் ஓதினால் 7ஆம் திருமுறையிலே சுந்தரருடைய அருள் நமக்கு வரும், சேரமான் பெருமானுடைய அருள் நமக்கு வரும். எனவே இந்த பாடல்களை ஓதி மகிழ்வோம். திருச்சிற்றம்பலம். தான் என்னை முன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வான் என்னை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஆனை உரித்த பகை அடியே நொடு மீள கோளோ ஊனை உயிர் வருட்டி ஒள்ளியானை நினைந்திருந்தேன் வானை மதித்தமர வலம் செய்தனை ஏற வைக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் வலை உத்தமனே மந்திரம் ஒன்றறியேன் மன வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் துரிசேசியும் தொண்டன் என்னை